அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி நமது புராணங்கள் வரலாற்று சம்பவங்களை பதிவிட்ட உண்மை சம்பவம் என்பதை விளக்க முற்படுகிறேன். பழங்காலத்தில் ஒரு நாணமடைந்த மகான் தான் மன்னராக ஆட்சி புரிந்து வந்தார். அதனால் அங்கு வாழ்ந்த மக்கள் அந்த மன்னனை கடவுளாக பாவித்தனர். அதனால் மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனை கோயில் என்று தமிழில் கூறி வந்தனர். இது பழக்கத்தில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். பிற்காலத்தில் சத்திரியர்கள் அரசர்களாக ஆட்சி புரியும் முறை வழக்கத்திற்கு வரவே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் பொறுப்பில் குருமார்கள் இருந்தனர். எனவே தான் அந்த காலகட்டங்களில் இருந்து மன்னர்கள் வாழும் இடம் அரண்மனை என்றும் அவர்கள் பூஜிக்கும் மற்றும் வணங்க அமைத்த ஆலயங்களை கோயில் என்றும் கூறும் மரபு வந்தது. இதனால்தான் நமது மன்னர்கள் தெய்வங்களை நமது புராணங்கள் கூறப்படுகிறது. யார் நமது பழங்காலத்தில் இருந்த மன்னர்கள் எல்லாம் தெய்வங்களாக தான் புராணங்களை காண்பிச்சிருப்பாங்க. இதன் தாத்பரியம் இதுதான். ஏனென்றால் இந்த மன்னர்கள் எல்லாம் முக்தி அடைந்த மகான்கள், இந்த மகான்கள் மூலம்தான் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் தான் அவர்களை வணங்கினார்கள், புராணங்கள் போற்றி பாடினார்கள். இந்த யுகங்கள் மாற மாற இந்த நிலைமையும் மாறுகிறது. எனவே தான் பிற்காலத்தில் சத்திரியர்கள் மன்னர்களாக ஆளும் முறை பழக்கத்தில் வந்தது. அதை அவர்கள் இலக்கியம் மூலம் பதிவு செய்தனர். அப்போ இலக்கியங்கள் மூலம் பதிவு செய்த விஷயங்கள் மன்னர்களுடைய வரலாறு. இதனால்தான் தமிழில் பக்தி இலக்கியங்கள் புராணங்களாகவும் மற்றும் பொது இலக்கியங்கள் காவியம் மற்றும் நூல்களாக கருதப்படுகிறது. இவை இரண்டும் நமது மூதாதையர்களின் வரலாற்றை சம்பவங்களை நமக்கு பறைசாற்றுகிறது. எனவே புராணங்கள் கதை வடிவில் சொல்லப்பட்டுள்ள வரலாற்று சம்பவம் ஆகும். மேலும் நமது புராணங்கள் உண்மை சம்பவங்களை கொண்டு கதை வடிவில் மறைப்பொருளில் அதன் தத்துவங்களை விளக்கும் வண்ணம் எழுதப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், இதன் ஆழ்ந்த தத்துவங்களை எல்லாரும் புரிந்து கொண்டால் அதை மிஸ்யூஸ் பண்ணுவார்கள். அதற்காக தான். கெட்ட குணம் படைத்தவர்கள் இதில் எளிதில் புரியாது. மேலும் அதன் கதை வடிவம் எளிதில் சாமானியர் மக்களின் பதிய வேண்டும். அதற்காக தான் அதை எளிய கதை வடிவில் கற்பனை வடிவில் இருப்பது போல் சொன்னார்கள். அது அவ்வாறு சொல்லப்பட்ட கதைகள் வழி வழியாக வாய்மொழியால் சொல்லப்பட்டு வரவும் அதை சிறிதும் பிசுறு ஏற்படாமல் இருந்தது. அவ்வாறு வடிவமைத்துதான் இந்த புராணங்கள். இது சித்தர்கள் கையாளும் முறையாகும். நம்ம சித்தர்கள் உயர்ந்த தத்துவங்களை பாமர மக்களின் மொழியில் மறைப்பொருளில் வைத்து சொல்வார்கள். இது ஒரு சங்கீத பாஷை போன்றது. இந்த பாஷை சித்தர்களை புரிந்து கொள்ள முடியும். மேலும் அவர்கள் அருள் பெற்ற சீடர்கள் மட்டும் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே சித்தர்கள் தங்களுக்கென்று ஒரு சங்கீத பாஷை வைத்திருந்தார்கள். அந்த சங்கீத பாஷை சித்தர்கள் மட்டும் புரியும். அவர்கள் சித்தர்கள் அருள் பெற்ற அந்த சீடனுக்கு புரியும். பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன ஒரு விடுகதை போல, ஒரு சின்ன கதை போல, பழமொழி போல தான் இருக்கும். இவ்வாறு நம்ம புராணங்களும் கதை வடிவில் எளிமையாக சொல்லப்பட்டு அதில் உயர்ந்த தத்துவங்களையும் விஞ்ஞான அறிவிலையும் மறைப்பொருளாக வைத்திருந்தனர். அதனால் அதில் மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த கதைகளில் நிறைய கற்பனைகள் நிறைந்த உள்ளதாக தோன்றும். அதனால்தான் நமது நாட்டின் மேல் படையெடுத்து வந்த அந்நியர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் புராணங்கள் மித் என்று கூறினார்கள். அது ஒரு விதத்தில் நமக்கு நன்மையை செய்தது. ஏனென்றால் அதன் மறைப்பொருளை அவர்கள் அறிந்திருந்தால் அதன் தத்துவங்களை எல்லாம் தமது என்று கூறிக்கொண்டு நம்மை இன்று வரைக்கும் அடிமையாக வைத்திருந்திருப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு மறைப்பொருளை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். பத்மசூரின் தம்பியாக தாராசுரன் மற்ற லோகங்களுக்கு பயணித்த போது அவனுடைய வாகனத்தில் பல ஆயிரம் குதிரைகள் பூட்டப்பட்டு மற்றும் பல அரிய ஜந்துக்கள் பூட்டப்பட்டு மேலோகத்தை நோக்கி பறந்து சென்றன என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் உபயோகித்த வாகனம், அதாவது ஃப்ளையிங் மிஷின், அத்தனை ஆயிரம் குதிரை திறன் சக்தி கொண்ட பறக்கும் வாகனம் என்பது பொருளாகும். அந்த ஃப்ளையிங் மிஷின் உடைய இந்த இழுவிசைத்தான் இவ்வாறு குதிரைகள் பூட்டப்பட்டு பறந்து சென்றன என்று மறைப்பொருள் புராணங்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதுவே முருகன் பயணிக்கிற லட்சம் குதிரைகள் பூட்டப்பட்ட வாகனம் என்று சொல்கிறார்கள். அப்போ முருகனுடைய வாகனம் அதை விட ஸ்பீடாக செல்லும். அதனுடைய இழுவிசை அதிகம் என்பதை இது உணர்த்துகிறது. இவ்வாறு பல விஷயங்கள் புராணங்கள் கற்பனை போல தோன்றதெல்லாம் அதுக்குள்ள மறைப்பொருள் மறைந்து இருக்குது. அது யாருக்கு புரியணும், அவங்களுக்கு தான் புரியும். எனவே புராணங்கள் மேலோட்டமாக படித்தால்
அது நிறைய கற்பனையில் நிறைந்த கதாபாத்திரமாக தோன்றும். ஆனால் அதில் நமது வரலாறு மற்றும் விஞ்ஞானம் புதைந்து கிடைக்கிறது. எனவே தான் நான் அதில் உள்ள சம்பவங்களை கொண்டு நமது முன்னோர்களின் வரலாற்றை உங்களுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸுடன் முடிந்தளவு பொருத்தி உங்களுக்கு விளக்க இந்த காணொலியில் முற்படுகிறேன். அதனால்தான் நமது ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் மற்றும் இதர புராணங்கள் எல்லாம் நமது வரலாற்றை பதிவிட்டு உண்மை காவியங்கள், இதிகாசங்களாகும். அதை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து அதில் கூறியுள்ள புவியியல் அமைப்பு, கலாச்சாரம் மற்றும் திருவிழாக்கள், அதில் கூறப்பட்டுள்ள பகுதிகள், தன்மைகள் பல காலம் வழி வழியாக பின்பற்றப்பட்டு அதுக்கு சான்றுகள் நம்முடைய ஆலயங்களும் மற்றும் பழங்குடி மக்களும் தற்போதும் இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். நமது ஒவ்வொரு ஆலயமும் ஒரு புராணக்கதையை அதன் தல வரலாற்றில் விவரிக்கும். எனவே நம் தமிழரின் உண்மை வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள சரித்திர நிகழ்வுகளை கொண்டு அந்த நிகழ்வு நடந்த இடங்களில் உள்ள பழங்குடி மக்கள் மற்றும் பழமையான கோயில்கள் இவரையெல்லாம் ஒன்றிணைத்து நாம் ஆராய்ந்தால் நமது உண்மை வரலாறு நமக்கு கிடைக்கும். அந்த வரிசையில் இந்த கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் முருகனின் உண்மையான வரலாற்று சம்பவங்கள் ஆகும். எனவே முருகனின் 6 படை வீடுகள், அதன் வரிசை அமைப்பு, முருகன் வாழ்ந்த பகுதியை தற்பொழுதும் பறைசாற்ற ஒன்று நமக்கு உள்ளது. அதில் ஒரு பெரிய ஹிஸ்டரி மறைந்திருக்கிறது. அதே போன்று முருகனை பின்பற்றிய அவன் வழி வந்த சேர மற்றும் பல்லவ மன்னர்கள் சென்ற பாதைகளில் அவர்கள் வழிபட்ட மற்றும் உருவாக்கிய பழைய முருகன் கோயில் மற்றும் ராவணன் சென்ற வழியில் அவன் உருவாக்கிய சில ஆலயங்களும் மற்றும் ராமர் சென்ற பாதையில் அவர் பூஜை செய்த சிவன் கோயிலும் நமது வரலாற்று நிகழ்வுகளை ஆராய்வதற்கு மிகவும் ஒரு சிறந்த ஆதாரமாக இன்றும் விளங்குகிறது. எனவே தமிழர்களின் உண்மை வரலாற்றை அறிய நாம் கடவுளை வழிபட வேண்டும். மேலும் அந்த கடவுளின் புராணங்களை படிக்க வேண்டும். அந்த புராணங்களில் உள்ள தெய்வங்களையும் அவர்களுக்காக எழுப்பப்பட்ட கோயிலையும் நாம் பார்த்து வர வேண்டும். இதையெல்லாம் மறைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில், அதாவது டெம்பிள் ஆஃப் லேண்ட், வேர்ல்ட் ஆஃப் டெம்பிள் லேண்ட் என போற்றப்படும் தமிழ்நாட்டில் நாத்திகத்தை புகுத்தி கடவுள் மறுப்பு கொள்கையை திட்டமிட்டு பிரிட்டிஷ்காரர்கள் சில மூலம் பரப்பினார்கள். மேலும் நமது தமிழரின் நிறைய நூல்கள் மற்றும் ஆதாரங்கள் குமரிக்கண்டத்தின் அழிவின் போது காணாமல் போய்விட்டன. ஆனால் அதன் பல அம்சங்கள் சமஸ்கிருத மொழியில் உள்ள நூல்களில் பாதுகாப்பாக உள்ளன. நம் தமிழர் சமஸ்கிருதத்தை தெரிந்து கொண்டால் அதில் உள்ள நம்முடைய பல வரலாற்று உண்மை மற்றும் விஞ்ஞானங்கள் நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்பதால் தமிழ் மற்றும் சமஸ்கிருத சண்டையை உருவாக்கி நம்முடைய உண்மை வரலாற்றை நம் தமிழர்கள் அறிந்து கொள்ள வண்ணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காழ்ப்புணர்ச்சியும் தொடர்ந்து நம்மால் நம்முடைய உண்மை வரலாற்றை இதுவரையும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த கந்த புராணம் வடமொழியில் இருந்ததை கச்சியப்ப சிவாச்சியர் தமிழ் மொழிபெயர்த்து நமக்கு பெரும் பாக்கியமாகும். என்றால் தமிழ், சமஸ்கிருதம் இரண்டிலும் புலம்பெயர் பெற்ற அவரால் இந்த பெரும் புராணத்தை கந்த புராணமாக தமிழில் முருகன் வரலாற்று காவியமாக நமக்கு படைத்தார். இந்த கந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் வைத்து நாம் இனி முருகன் டைம்லை உருவாக்க முற்படுகிறோம். இந்த முருகன் காலகட்டத்தை அறிய வேண்டும் என்றால் நாம் யுகம் என்றால் என்ன, யுக சைக்கிள் என்றால் என்ன தெரிய வேண்டும். ஒரு யுகத்தில், அதாவது மகாயுகம் என்றால் அதில் கிருத்த யுகம், திருத்த யுகம், தோபார யுகம், கலியுகம். இந்த கிருத்த யுகம் 17,28,000 ஆண்டுகள் கொண்டது. திருத்த யுகம் 12,96,000 ஆண்டுகள் கொண்டது. தோபார யுகம் 8,64,000 ஆண்டுகள் கொண்டது. கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் கொண்டது. இந்த 4 யுகங்களையும் கூட்டினால் 43,20,000 ஆண்டுகளாகும். அதாவது 4.32 மில்லியன் இயர்ஸ் ஆகும். அப்போது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு யுகம். அப்போது ஒரு மகா யுகத்தில் 4 யுகங்கள் உள்ளது. இங்கே கந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள சூரபத்மன் அவருடைய சகோதரர்கள் 108 யுகங்கள் வாழ்வதற்கான வரன் பெற்றுள்ளார்கள். அப்போது இதில் 108/4 போட்டாக 27 மகாயுகம் வருகிறது. அப்போ 27 × 4.32 போட்டால் 116.7 மில்லியன் இயர்ஸ் வருகிறது. அது ரவுண்ட் எடுத்துனா 117 மில்லியன் இயர்ஸ் ஈவன் பத்மசூரன் வாழ்ந்ததாக நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா புராணம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அதை நம்ப மாட்டோம் நாம். அப்போ இப்படி நீங்கள் நம்பவில்லை என்றால் என்ன செய்கிறது? அதற்கு மினிமமாக இந்த யுகத்தை மாடர்ன் கான்செப்ட் படி 12,000 வருடங்கள் என்று வகுத்துள்ளார்கள். அந்த கான்செப்டை படி கொண்டாலும் அதன் அடிப்படையில் பார்த்தால் 108 × 12,000 பட்டால்
12,96,000 ஆண்டுகள் வந்து வருகிறது. அப்போது இவ்வளோ ஆண்டுகள் வந்து இந்த பத்மசூரன் வாழ்ந்தான். அந்த 108வது யுகத்தின் இறுதியில் தான் வந்து முருகர் வருகிறார். அப்போது நம்முடைய வரலாறு சிவிலைசேஷன் வந்து எவ்வளோ முன்னாடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஆதாரம் எல்லாம் கிடைக்கும்போது இது முருகன் டைம்லைனை மாற்றி அமைக்க நமக்கு உதவும். ஏன்னா முருகன் டைம்லைன் முதல்ல வந்து சிவனுக்கு அடுத்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ராமர் காலத்துக்கு ஈக்குவலாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது சயின்டிஃபிக் எவிடன்ஸில் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போது வந்து அகைன் இந்த புராணத்தின் அடிப்படை வலுவாக சான்றுகளாக இருப்பதால் முருகன் டைமில் வந்து சிவ காலத்துக்கு அடுத்த காலம் என்று நாம் கொண்டு செல்கிறேன். இதில் வந்து முருகனுடைய டைம் பீரியட் வந்து இந்த டைமில் ஒரு சில பகுதியில் வந்து அதாவது வந்து ரேகா மற்றும் வியாதவேசருக்கு வந்து இந்த கந்தப்புராணம் சொல்லப்பட்டது இடையில் லாட் ஆஃப் ஜெனரேஷன் இருக்குன்னு ஒரு கேப் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த கேப்புடைய காலம் 3000 ஆண்டுகள் எடுத்துனாக்கா நாம் கொஞ்சம் 3000 வருடங்கள் ராவனுக்கு முன்னாடி முருகர் வாழ்ந்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்த்தால் முருகர் வந்து நமக்கு 26,028 BC வரையும் போகிறார். இது எப்படி என்று கொஞ்சம் ஆராயலாம். இப்போது முருகர் வந்து இந்த கந்தப்புராணத்தில் பார்த்தீர்கள் பிரம்மா வந்து பிரஜாபதியில் உருவாக்குறாரு. இந்த பிரஜாபதியில் கைசாபு என்பவர் தான் இருக்கிறாரு. இந்த கைசாபு முனிவரோட தான் மாயா என்ற அரக்கின் மாயை கொண்டு அவரோட புணர்ந்து சூரபத்மன் முதல் ஜாமத்திலும் தாரகா சிங்கமுகனை 2ஆம் ஜாமத்திலும் தாரகாசுரனை 3ஆம் ஜாமத்திலும் பெற்றெடுக்கிறார். அதற்கு அடுத்து அசம்பகி என்ற பெண்ணையும் பெற்றெடுக்கிறார். இவர்கள் மூலம் பல ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் உருவாகி கிட்டத்தட்ட 2 லட்சம் அசுரர்கள் உருவாகிறார்கள் என்று கந்தப்புராணத்தில் குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு வரலாறு. இந்த சூரபத்மனுக்கு வந்து வச்சிரவாகு, சதாமுகன், பானுகோப்பன், தாமரகோப்பன், இரணின் என்ற பிள்ளைகளும், அதே மாதிரி தாரசுரனுக்கு 3 பிள்ளைகளும், சிங்க 3 பிள்ளைகளும், அசமகி வந்து பிள்ளைகள் என்று தெரியல. இவ்வாறு அவனுடைய வம்சம் இருக்கிறது. இவர்கள் 108 யுகங்களாக ஆண்டு வருகிறார்கள் என்று கந்தப்புராணத்தில் குறிப்பு இருக்குது. இதோடைய டைம்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் இவருடைய இந்த அசுரருடைய குருவாக சுக்கராச்சாரியர் இருக்கிறார். அதே போன்று இந்த பக்கத்தில் தேவர்கள் செயல் வந்து பிரகஸ்பதியின் குருவாக பிரகஸ்பதி இருக்கிறார். இந்த பிரகஸ்பதி தேவர்களுக்கு அப்போது ஆலோசனை வழங்குவார். அந்த வரிசையில் பார்க்கும்போது முருகனுக்கும் இவர் கந்தப்புராணத்தில் ஒரு சில இடத்தில் முருகன் கேட்டுக்கொண்ட எனக்கு முருகனுக்கு பத்ம புராண வரலாற்றை சொல்கிறார். இது பார்க்கலாம். இப்போ முருகன் வந்தாச்சு. முருகன் வந்து இந்த கந்தப்புராணத்தை பிருகு முனிவருக்கு சொல்வதாகவும், இந்த பிருகு என்பது பிரஜாபதியில் ஒருவர். அவருக்கு அடுத்து வித்யாத்தா, மிருகண்டாயா, மார்க்கண்டேயா, அகஸ்தியர், அகசிக்கியல், போகர், புலிப்பாணி, குதம்பி அப்படின்னு ஹிஸ்ட்ரி போகுது. நம்ம இந்த அகஸ்தியிலிருந்து மகாபாரத லிங்கத்தை துரோணாச்சாரியா வராரு. துரோணாச்சாரியர் வந்து வேதவியாசர் சொல்கிறாரு. வேதவியாசர் வந்து இந்த கந்த புராணத்தை ஏற்றினான்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைம்லைன். இதுக்கடுத்து இன்னொரு டைம்லைன் பார்த்தா முருகன் பிருகுமணியை சொல்ல அந்த பிருகு வந்து அக்னிராசுக்கு சொல்கிறாரு. அக்னிராசு வந்து சியவான் என்பவர் சொல்கிறாரு. சியவான் வந்து ரேகா என்பவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நிறைய ஜெனரேஷன்ஸ் அப்படியே வாய்மொழியில் சொல்லப்பட்டது. அவருடைய பேர்கள் தெரியவில்லை. அப்புறம் கடைசியாக வேதவியாசரை வந்து இந்த கந்தப்புராணம் அடைந்து அவர் நூலாக இயற்றினார் என்று கதை வருகிறது. அப்போது இவ்வளோ பேர் அவர் வரிசையை கொண்டு நாம் இதை வைத்து ஆதாரமாக கொண்டு ராமாயணம், மகாபாரதம், ராமனுடைய டைம்லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் 23,028 BC என்று. அதுக்கு கூட 3000 வருஷங்கள் சேர்த்தால் 26,028 BC என்பதை நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் பிரகாரம், ஏன்னா இருக்கிற எவிடன்ஸ் அதுதான் இருக்குது. புராணம் சொல்லப்பட்ட கிங்ஸ் எல்லாம் வந்து சர்டன் இயர்ஸை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் முறைப்படி எடுத்து பார்த்தா இவ்வொரு வருடங்கள் வந்து ஜஸ்ட் லைக் நம்ம லாஜிக்கல் புரியுற மாதிரி வச்சுருக்கேன்.